அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் வரப்போகுது. வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. நீங்க சோம்பேறித்தனத்தை தவிர்க்கணுங்க. சுறுசுறுப்போட செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. நீங்க மனசுல எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் மன தெளிவோட இருக்கணுங்க. மன தெளிவோட முக்கிய முடிவுகள் எடுத்து ஒரு பணியை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைக்கக்கூடிய பணியில நீங்க நிச்சயமா வெற்றி அடைவீங்க. தொழில்ல இருந்த போட்டிகள் எல்லாமே இந்த மாதம் குறைய போகுதுங்க. வேலை பளு குறைய போகுது. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நாளை மறுநாள் செய்யற அப்படின்னு தள்ளி போடாம உடனே செஞ்சு முடியுங்க. நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய காரியத்துல வெற்றி உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. வருமானத்திற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுடைய கண் முன்னே தெரிய போகுது. மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் காணாம போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. எதிர்மறையான கருத்துக்களை நீங்க தவிர்க்கணுங்க. உங்களால இந்த வேலையை செய்ய முடியாது, உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாது, உங்களால சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியாதுன்னு எதிர்மறை எண்ணங்களை யார் யார் சொல்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருங்க. உங்களால இந்த செயலை செய்ய முடியும். நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது அப்படின்னு நேர்மறை எண்ணங்களை சொல்லக்கூடிய நபர்கள் கிட்ட நீங்க ரொம்பவும் நெருக்கமா இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கெடுதல்களும் துன்பங்களும் காணாம போயிரும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க நீங்க நிம்மதியா தூங்கணும். சரியான நேரத்துல உணவு உட்கொள்றது ரொம்பவும் அவசியங்க. கலை, திரைத்துறை, எழுத்து, ஊடகம் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்குதுங்க. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நீங்க கவனமா செய்யணுங்க. குறிப்பா தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செயல்படுத்தும் போதும் சரி கவனமா செயல்படணுங்க. முதலீடு செய்பவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு விடணுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடான உடனுக்குடனே நீங்க செய்யணுங்க. அப்பத்தாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க. அதிகாலை 3 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள உங்களுக்கு எழும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை நீங்க சரியா பயன்படுத்தினீர்கள் அப்படின்னு அர்த்தங்க. அந்த நேரத்துல நீங்க நேர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசுல நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்க, நிச்சயமா அந்த விஷயம் நிறைவேறி தீருங்க. வருமானத்திற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் வீடு தேடி வரப்போகுது.
உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே காணாம போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாங்க. யாராவது நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டா நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. வேலை செய்யும் இடத்துல கவனமா நீங்க பேசணும். அவசரப்பட்டு பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு எதிரியாக மாற வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. மன தெளிவுடன் இருங்க. உடற்பயிற்சி, யோகா செய்யுங்க. மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு குழப்பமடைய வேண்டாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னேறதுக்கான வழியை பாருங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சூப்பரா இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு. லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடும் போது நீங்கள் தைரியமாக இருக்கணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாக போகுதுங்க. உங்களுடைய மனசுக்கு தைரியம் ஏற்பட போகுதுங்க. புத்தி தெளிவு உண்டாக போகுதுங்க. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்க போகுதுங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போகிறாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுதுங்க. உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகளின் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க போறீங்க. உங்களுடைய விருப்பங்கள் கைகூட போகுதுங்க. அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்க போகுதுங்க. ஆன்மீக நாட்டம் ஏற்பட போகுதுங்க. அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. எதிர்கட்சியினரின் உதவி கிடைக்க போகுதுங்க. கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்க போகிறாங்க. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றியடைய போறீங்க. உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே உங்களை அழைத்து பேச போகிறாங்க. மூத்த கலைஞர்களுடன் சில நுணுக்கங்களை கற்று தெரிய போறீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஏற்பட போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. நம்மளோட ராசி மண்டலத்துல ஏழாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. நம்மளோட துலாம் ராசியில சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்கன்னு சொல்லப்படுறாங்க. நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் ராசிக்காரங்க நட்பு ராசியா இருக்காங்க. நீங்க தோல்வியை கண்டு மனம் தளராம இருப்பீங்க.
போராட்ட குணம் உங்ககிட்ட அதிக லெவல்ல இருக்குங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்க. பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க. உதவின்னு வந்து யார் கேட்டாலும் உதவி செய்யக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகுதுங்க. உங்களுடைய சாதுர்த்தியமான பேச்சால் அனைத்து விஷயங்களையும் சமாளிக்க போகிறீங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் போது நீங்கள் கவனத்தோடு இருக்கணுங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதுங்க. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியான நின்ற காரியங்கள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. சந்திரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தருங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3 பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அவ்வப்போது ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திறமையான செயல்களின் மூலம் பாராட்டு கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. உங்களுடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்குங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க.
துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் வாழ்க்கையில் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் காணாமல் போயிருங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்குங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.